பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19. வேதாகமத்துல எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர் ரொம்ப வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தாரு. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க பிழைக்க மாட்டீங்க, மறிச்சு போயிடுவீங்க, அதனால உங்க வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திருங்கன்னு சொன்னாரு. இதனால எசேக்கியா ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா மன உத்தமமா நடந்திருக்கிறேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி ரொம்ப அழுதாரு. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா திருப்பி ஆண்டவர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் கண்டிப்பா உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியாவுக்கு 15 வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அவங்களுடைய பிளவின் மேல போட்டு அவர் பிழைச்சாரு. ஆமாங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.